சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸவிகாரையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்திய போராட்டமானது நேற்றைய தினம் தமிழர் தாயகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. இன்றைய தினம் பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இன்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. குறித்த விகாரையானது பொதுமக்களது காணிகளை அபகரித்து அத்துமீறி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறு கோரி தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக பௌத்தமயமாக்கல் இடம்பெற்று வருவதாக தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து பௌத்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் இடம்பெற்று வருகின்றது. மேலும் இப்போராட்டம் பௌர்ணமி தினமாகிய இன்று புதன்கிழமை மாலை 6 மணி வரை தொடரும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தையிட்டி விகாரைக்கு எதிராக நடாத்தப்படும் போராட்டத்திற்கு யாழ்ப்பாணம் முஸ்லிம் இளைஞர் கழகமும் தமது ஆதரவை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக யாழ்ப்பாணம் முஸ்லிம் இளைஞர் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விகாரை அமைக்கப்பட்டுள்ளமையாலும் காணிகள் இதுவரை விடுவிக்கப்படாமையினாலும் தையிட்டி பிரதேச மக்கள் சொந்த காணியை இழந்ததுடன் தமது எதிர்கால சந்ததிகளின் நிம்மதியான வாழ்க்கை தொடர்பில் அடுத்தடுத்து என்ன என்ற கேள்வியுடன் தவிக்கின்றதை நாம் காண முடிகின்றது. உண்மையில் 1990ஆம் ஆண்டு வெளியேற்றத்தின் போது சொந்த நிலங்களை விட்டு சென்ற வடக்கு முஸ்லிம் மக்கள் அந்த வலியை நன்கு உணர்ந்துள்ளதுடன் அனுபவித்தும் உள்ளனர். இந்நிலையில் வலிவடக்கு தையிட்டி பிரதேசத்தில் பொதுமக்கள் காணிகளுக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட விகாரை தொடர்பில் அரசு மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுடன் சுற்றியுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் யாழ்ப்பாணம் முஸ்லிம் மக்களாகிய நாமும் அரசை வலியுறுத்துவதோடு அந்த மக்களின் நியாயமான கோரிக்கைக்கும் இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கைக்கும் எமது யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களாகிய நாமும் எமது ஆதரவை பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுமக்களின் காணிகள் அவ்வாறே மீண்டும் விடுவிக்கப்பட்டு பூர்வீக காணி உரிமையாளர்களின் பயன்பாட்டிற்கு கையளிக்கப்பட வேண்டும். அந்த காணிகளுக்காக மாற்று காணிகளை வழங்குதல் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று என்பதுடன் அது அநீதியான ஒரு செயல்பாடாகும் என்பதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே அந்த மக்களின் நியாயமான கோரிக்கையை அரசு உடன் செயல்படுத்த வேண்டும் என்பதுடன் இந்த விடயம் தொடர்பில் தீவிர போக்குடைய இன ரீதியான கருத்துக்களை முன்வைத்து இன முரண்பாட்டை வளர்க்கும் கடும் போக்குவாதிகளின் கருத்துக்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி நிற்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான உறவை நிரந்தரமாக இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் தையிட்டி விவகாரம் குறித்து இதுவரை முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.